போயிட்ட ஆண் பிள்ளைகள்லாம். அவள்லாம் சொன்னா, என்னையா கோரா கும்பர் நீ, நாங்கள்லாம் உன்னை பார்த்து பொறாமப்பட்ட, பரவாயில்ல 2 பொண்டாட்டி, ஆஹா சௌக்கியமாக இருக்க போகிறான்னு நினச்சோம். என்னையா முட்டாள் மாதிரி நடந்துக்கிறான்னு சொல்லி கயிறெல்லாம் கட்டெல்லாம் போட்டால் திருப்பி கை முடமாயாச்சு. அவ்வளோ வெட்டிண்டாச்சு. அது கொஞ்சம் தான் இருந்தால் சரி பண்ணலாம், முடமாயாச்சு. 2 கையும் போயாச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. அவள் அங்கேருந்து வந்துவிட்டா, மாமனாரும் மாமியாரும். என்ன மாப்பிள்ளை அப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றணும் இல்லையா, அவள் தலைவாட அடிச்சுட்ட, இந்த ஆள்கிட்ட போய் சத்தியம் வாங்கினோமே. ஆனால் அவளோட அபிப்பிராயம் தெரியாமல், அதுக்கு தான் எப்பொழுதுமே ஜாக்கிரதையாக பேசணும். இந்த பேசுறது இருக்கு பார்த்தாளா, புரிஞ்சுக்கிறதும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். நம்ம ஒன்று சொல்லி அவள் ஒன்று புரிஞ்சுண்டு, அதெல்லாம் பெரிய கஷ்டம். யாருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் எப்படியோ குடும்பத்தை ஓட்டுறா. அப்போ ஏகாதசி வருது. அப்போ கோரா கும்பர் சொல்கிறார், நம்ம பண்டரிபுரம் போயிட்டு வரலாமா அப்படின்னா. பார்த்தா இத்தனைக்கும் காணும் அவன்தான். இந்த 2 மனைவி மாதிரி நினச்சேன், அவன் தான் காரணம். சரி, அவன்கிட்டயே போய் பஞ்சாயத்து வைப்போம். என்ன சொல்ல முடியும், அவளுக்கு ஒன்றும் புரியலை. இப்போ குடும்பம் நடத்துறதே சிரமமாக போயிடுது. ஏன்னா இவர் கையை கொண்டு தான் வாழ்க்கை நடந்துட்டுருக்கு, அதுவும் இல்லாமல் போயிடுது. சரி, அழகாக பண்டரிபுரம் கிளம்பி போனார்கள். அப்படியே பண்டரிபுரம் போனால் அங்கே உள்ள நாமதேவர் பஜனை பண்ணி ஆடின்னு இருக்கார். தன்னை மறந்து பாண்டுரங்க பஜனை பண்ணி ஆடின்னு இருக்கார். நாமதேவர் பஜனை அப்படி இருக்கும். இன்றைக்கும் இந்த பண்டரிபுரத்தில் பஜனை பண்ணுவார்கள். இந்த நாமதேவர் வம்சத்துக்காரெல்லாம் பஜனை பண்ணுவார். நிஜமாவே நம்ம தானாக ஆட ஆரம்பிச்சிடும். அது கையில் அந்த தம்பூராவை வச்சுட்டு, இந்த காலில் சலங்கையை கட்டிண்டு, நல்லா வெள்ளை வெளையர் ட்ரெஸ் போட்டு அப்படி இந்த தும்பப்பூ கடலில் தான் ஒரு வெள்ளை வேஷ்டி கட்டுவாள். நல்லா ஆஜான் பாகுவாக இருப்பார் அவர். ஆடுறது அந்த ஸ்டெப்பு பார்க்கணும், தோற்று போயிடுவோம். அந்த குழந்தைகள்லாம் ஸ்கூலில் லீவ் விட்டாச்சுன்னா அபங்கம் கிளாஸ் வைப்பா. எப்படின்னா ஆடிண்டே சொல்லணும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குழந்தைகளோட. இந்த குட்டி குட்டி குழந்தைகள், இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர், அப்படி அபங்கம் அப்படியே ஆடுவாள். அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கணும்னா நம்ம கடையநல்லூர் துக்காராம் கணபதி மகராஜ், அவர் தான் நிறைய இந்த வார்க்கரி சம்பிரதாயம், இந்த அபங்கத்தில் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பிராபல்யமாக அவர் தான் நிறைய பண்ணிட்டு இருக்கார். கடையநல்லூரில் இருக்கார் அவர். என்னுடைய தான் கதை சொல்லுவார், உட்காந்து கூட சொல்ல மாட்டார். கடையநல்லூர் துக்காராம் கணபதி மகராஜ். ஒவ்வொரு பிரிவாலும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம சம்பிரதாயத்துக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கா. அதான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய அபங்கம் நம்ம விட்டல்தாஸ் மகராஜ் அவர் பாடுவார். ஜெயகிருஷ்ண தீக்ஷித் அவர் நிறைய அபங்கம் பாடுவார். நிறைய பேர் உண்டு, இப்படி பல பேர். அப்போ அழகாக நாமதேவர் பஜனை ஃபஸ்ட் கிளாஸாக பாடின்னு இருக்கார். ஜோரா பஜனை. இப்படி எல்லாம் வந்து அழகாக நமஸ்காரம் எல்லாம் பண்ணா, சோக்கா மலர் சமாதி எல்லாம் சேவிச்சார். அவருக்கு ஒரே சந்தோஷம். கோரா கும்பருக்கு ஆனந்தமாக பண்டரிபுரம் வந்துவிட்டேன், என் பாண்டரங்கனை பார்க்க வந்துவிட்டேன் அப்படின்னு பெரிய சந்தோஷம் அவருக்கு. அவர் கூடவே அவர் தம்பியும் வந்திருக்கான். இந்த தம்பி ரொம்ப நாள் நடுவில் ஊரில் இல்லாமலே இருந்தான். இந்த கோரா கும்பருடைய தம்பி. அவர் கையை வெட்டிட்டு குடும்பம் எப்படி நடக்க போகிறதுன்ற ஒரு நிலைமையில் அவர் தம்பி எங்கிருந்தோ வந்தான். அண்ணா மாதிரி நான் ஊருக்கு போயிட்டேன், மறந்து மன்னிச்சுடுங்கோ, உங்களோட கை இப்போ துண்டாயிடுதுன்னு கேள்விப்பட்டேன், அதனால் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வந்தேன்னு சொல்லி அன்னிலேருந்து அவன் கொஞ்சம் மண்பானை எல்லாம் பண்ணி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவனே வண்டியை ஓட்டிட்டு அண்ணா வாங்கணும் வைஷ்ணு வந்திருக்கான். அழகாக வந்தாச்சு, அண்ணா வைஷ்ணு வந்தாச்சு, எல்லாரும் நிற்கிறா. இந்த கோரா கும்பருடைய தம்பி, அவரோட 2 மனைவி எல்லாரும் நின்றுருக்கா. நாமதேவர் இப்படி பஜனை பாடின்னு இருக்கார். ஆச்சரியமான பஜனை நடக்கிற. நாமதேவர் சுற்றி எல்லாரும் நல்லா கைத்தட்டி பஜனை பாடுங்கோ, கைத்தட்டி பஜனை பாடுங்கோ. புண்டலீகவரதா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா ದೀನದಯಾಳ ಪಾಂಡುರಂಗ ಸದ್ಗುರುನಾಥ ಪಂಡರಿನಾಥ ದೀನದಯಾಳ ಪಾಂಡುರಂಗ ಸದ್ಗುರುನಾಥ ಪಂಡರಿನಾಥ. இப்படி அழகாக பஜனை நடக்கிறது. எல்லாரும் நல்லா கையை தட்டி பஜனை பாடுறா. இப்போ நான் அந்த கோரா கும்பரோட மனைவி எல்லாம் கூட கையை தட்டி பஜனை பாடுறாவா எழுதுண்டு. அப்போ இந்த கோரா கும்பர் அழறார், பகவான் நான் எவ்வளோ மோசமானவன், நீ எனக்கு பஜனை பண்ணுறதுக்கு அழகாக கை தட்டி பஜனை பண்ணுறதுக்கு கையை கொடுத்தாய், ஆனால் என் காமத்தினாலே இழந்துட்டேன். அவர் காமத்தை இழக்கலை, வைராக்கியத்தில் வெட்டின்ட்டா.
ஆனால் என் காமத்தினால இழந்து விட்டேனே. ஐயோ, கைதட்டி பஜனை பாடுற ஒரு சுகம் எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு பஜனை வச்சு ஜால்ரா போன்ற எப்பேற்பட்ட பாக்கியம் அது அப்படின்னு அழுதோடனே பக்கத்தில் இருக்க தம்பி இப்படி கையை பிடிச்சி, அண்ணா தட்டுங்கண்ணா, கையை தட்டுங்கண்ணா. அப்படி பார்க்குறாரு, வெட்டின்ட்டேனேடா, கை வெட்டின்ட்டேனேப்பா. இந்த மொட கையை இப்படி தட்டினா சத்தம் வரலையேப்பா. இவ்வளோ தூரம் இருக்க கை இப்படி தட்டினா சத்தம் வரலையேப்பா. கை இருந்தால் இப்படி சத்தம் வர மாதிரி இப்படி வராதேப்பா. உடனே தம்பி சொன்னா, நீங்கள் தட்டுங்கோண்ணா, வரும், தட்டுங்கோளே, நீங்கள் தட்டி பாருங்கோளே அப்படின்னு. சும்மா எல்லாத்துக்கும் வெறுமை தட்டுங்கோளே, கையை எப்படி தட்டுங்கோளே அப்படின்னா. உடனே இவரும் அந்த கையை வச்சுட்டு இப்படி இப்படி நான் பார்த்துருக்கேன், நான் பன்றிபுரம் போயிருக்கேன், நிறைய நாங்கள் பஜனை பண்ணுவோம். அப்போ முடமான ஒருத்தர் நிறைய தர சந்தர்ப்பங்களில் நான் நிஜமாகவே இந்த மாதிரி பக்தர்கள், நான் கதையில் சொல்லக்கூடிய பல பக்தர்களை அவர்களை போலவே பல பேரை நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை பன்றிபுரத்தில் நாங்கள்லாம் அந்த தட்டாமாலை சுற்றின்னு இருக்கோம். அப்போ எல்லோரும் சுற்றி இருக்கும். திடீர்னு ஒரு ஸ்திரீ வந்தா, அவளே என் கூட தட்டாமாலை சுற்றணும்னு வந்து நின்றுட்டா. பார்த்தா கூர்மதாசர் மாதிரி அவளுக்கு கை இவ்வளவுதான், இவ்வளவுதான். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு 3 விரல், இந்த இடத்துல ஒரு 3 விரல், இவ்வளோதான். எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டது. எந்த கூர்மதாசர் சரித்திரம் சொல்லணும் அதே மாதிரி ஒரு கூர்மதாசின்னு சொல்லி அந்த அம்மாவோட கையை பிடிச்சிட்டு ஒரு சுற்றினேன். எனக்கு இன்றைக்கும் மனசில் அவ்வளோ ஞாபகம் இருக்குது எனக்கு. நிஜமாவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி கை முடமானவரோட நான் தட்டாமாலை சுற்றிருக்கேன். நிறைய அனுபவங்கள். அது பண்டரிநாதன் எல்லையில்லாத அனுபவங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபா சாகரம். உடனே இவர் இப்படி கையை எப்படி தட்டுறார், பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா दीनबंधो पांडुरंगा आश्रितनाथा पंडरीनाथा पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा पांडुरंगा पंडरीनाथा पंडरीनाथा पांडुरंगा दीनदयाला पांडुरंगा सद्गुरुनाथा पंडरीनाथा அப்படி ஜோரா பசனை பாடின்னு இருக்கார். நாமதேவர் எல்லாரையும் பார்த்து பாடுங்கோ பாடுங்கோ, கைதட்டி பாடுங்கோ பாடுங்கோ. சின்னவர் பாண்டுரங்கா பண்டரிநாதா ஹே பிரபோன்னு ஒரு கத்தினார். அப்ப எல்லாருக்கும் புரிஞ்சு கொடுத்து எங்கேயோ பாண்டுரங்கன் இங்க இருக்கான். அந்த காட்சி அவருக்கு கிடச்சி கொடுத்து எல்லாம் திரும்பி பார்க்குறா. அழகா கோரா கும்பர் பக்கத்தில் நிற்கிற அவர் தம்பி ஸ்வயம் பாண்டுரங்கன். பிரபு வந்து இவர் கையை வெட்டின்ட்டார் இல்லையா, அதனால தானே தம்பி வேஷத்தை, அவர் தம்பி எப்பயோ போயாச்சு. ஆனால் அந்த தம்பி வேஷம் எடுத்துட்டு வந்து பாண்டுரங்கன் யோகக்ஷேமம் வகாமியகம்னு அவன் மண்பானையை பண்ணி இந்த குடும்பத்தை காப்பாற்றிட்டான். ஹே பிரபோ அப்படின்னார். அடுத்த க்ஷணம் பாண்டுரங்கன் மறைஞ்சு போயிட்டான். இதை எப்படி பார்த்தார், ஒரு க்ஷணம் பார்த்தார் நம்ம கோரா கும்பர். ஓடி வந்தார். நாமதேவர் இறுக்கி கட்டின்றார். நீர் பாக்யவான் அப்படின்னு கத்திட்டு பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. எல்லாரும் இப்படி கையை தட்டி பசனை பாடினோன்னா கோரா கும்பர் அழறார். ஐயோ என் சுவாமியா, தம்பி வேஷத்தில் எவ்வளோ நாள் என் கூட இருந்தானா, அவருக்கு அழுகழுகியா அவர் என்னை குளிப்பாட்டி விட்டானே, எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டான்னு மனைவி தொடப்படாது. அது வேற இப்போ ஒரு பிரச்சனை இருக்கா. அதுக்காகவே சுவாமி வந்து விட்டான். மலமூத்திரம் எல்லாம் அலம்பி விட்டான். ஐயோ என் பிரபுவா, என் பாண்டுரங்கடா, ஐயோ பிரபோ 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 பாண்டுரங்கா பண்டரிநாதா பாண்டுரங்கா பண்டரிநாதா அப்படி அடிச்சுட்டே இருந்தார். டக்குன்னு கை வந்துடுத்து. இதெல்லாம் நடக்குமா உலகத்தில்? உலகியலுக்கு முடியாத காரியம். ஆனால் தெய்வத்தினால முடியாதது எதுவும் கிடையாது. அப்படி மரத்தை வெட்டின களை முளைக்குமோ அந்த மாதிரி கை முளைச்சது. பகவானுக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, நிச்சயமாக உண்டு. பல சந்தர்ப்பங்கள் எத்தனை பேர், இன்றைக்கும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். உயிருக்கு ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறவாள்லாம் பக்தினால நாமஜபத்தினால மீண்டு வந்தது எனக்கு தெரியும். நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ பக்திக்கு அந்த பலம் உண்டு. உடனே அவர் தன்னை மறந்து அப்படி கை அப்படி தட்டிகிட்டே இருந்தார் பாருங்க. கை வந்தது கூட அவருக்கு தெரியலை.
கையத்தில் அவர் பஜனை பண்ணா சார். பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா, தீனதயாளா பாண்டுரங்கா சத்குருநாதா பண்டரிநாதா. அவர் பாட்டு கையை தட்டின்னு பாடின்னு இருக்கார். அவருக்கு தெரியல தனக்கு கை வந்தாச்சுன்னு அவருக்கு தெரியல. அப்ப அவருடைய மனைவி பார்த்தா அழுதா. பாண்டுரங்கா, தம்பியா வந்து இவ்வளவு பண்ணாய், கையெல்லாம் கொடுத்தாய், குழந்தைய கொடுக்க கூடாதா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் சொன்னது தப்பு தான். உங்க பாண்டரங்கன் கொன்னுட்டான்னு சொன்னது தப்பு தான். ஆனா கொடுக்கறதும் நீ எடுக்கிறதும் நீ தானேப்பா. அப்ப முடியாத ஒரு விஷயம் கை வளர்றது. அப்ப அது நடத்தி காட்ட முடியும். இல்லாத ஒரு தம்பி இருக்கிற மாதிரி வந்து எங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியும்னா, சாந்தீவனி ரிஷியுடைய குழந்தைய மீட்டு கொடுத்த போய் என் குழந்தைய கொடுக்கறது கஷ்டமா? புத்திரையோட கர்ப்பத்தில் இருந்த பரீட்சத்தை காப்பாத்தின உனக்கு என் பிள்ளைய திரும்ப கொடுக்கறது ஒரு கஷ்டமாப்பா? எனக்கு ஒரு அம்மாவுக்கு வேற என்ன வேணும் சொல்லு? நான் இழந்த குழந்தை. நான் தேவகி கேட்குறா கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணா எனக்கு ஒரு ஆசடா குழந்தை, என்னம்மா சொல்லுங்கோ? உனக்கு முன்னாடி பிறந்த ஒரு 6 குழந்தைகளை நான் பாலே கொடுக்கலப்பா. அவளெல்லாம் அடித்து கொன்னுட்டான் கம்சன். எனக்கு அவளை பார்த்து அவளை மடியில் வச்சுட்டு பால் கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதுதான் பரபிரம்மம்னு எல்லாரும் சொல்கிறாளே, அம்மாவுக்காக இது பண்ணுவியாப்பா? உடனே பகவான் பாதாள லோகத்துக்கு போய் அதே குட்டி குட்டி குழந்தைகளாகவே அவளை கூட்டின்னு வந்து தேவகி மடியில் உட்கார வச்சு அவளுக்கு பால் கொடுத்து அப்புறம் அவளுக்கு சாப விமோச்சனம் ஆகிறதுன்னு பாகவதத்தில் காண கிடக்கிறது. இப்படி பல பேரை மீட்டு கொடுக்குற உனக்கு என் பிள்ளைய கொடுக்கறது ஒரு கஷ்டம் இல்லையே பாண்டுரங்கா அப்படின்னு ஓன்னு அழுதா. அப்போ அந்த கூட்டத்தில் திடீர்னு அம்மா அப்படின்னு ஒரு கத்தல். எல்லாரும் இப்படி பார்க்குறா. என்னடான்னு பார்த்தா ஒன்று தத்தக்கா பத்தக்கா நடந்து வர்றது இவர்களுடைய குழந்தை ஓடி வர்றது. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல. ஒரு அம்மாவுக்கு தான் தெரியும். ஒரு குழந்தைய எங்கேயாவது தொலைச்சிட்டோம், திருவிழாவில் தொலைச்சிட்டோம், திடீர்னு கிடச்சாலே எப்பா தொலைச்சி கிடச்சது அப்படின்னு. நடுவில் குழந்தைங்க எங்கேயா காணாமல் போயிடுது, பக்கத்தில் எங்கேயா ஒழிஞ்சுட்டு இருந்து காணாமல் போயிடுதுனால நமக்கு அடி வைத்த கலக்கிடும். அப்போ கிடச்சோன்னு அவளுக்கு நம்ப முடியலை. தான் காண்றது சொப்பனமா கனவான்னு தெரியலை, நீ சத்தியமான்னு தெரியலை. அழகாக ஓடி வந்தது. பிரபு பிரபுன்னு எல்லாரும் நாமதேவர் காலில் போய் விழுந்தா. நாமதேவர் காலை என்னத்துக்கு என் காலில் விழற எழுனார். இல்லை சுவாமி, உங்களோட பஜனைக்கு வந்தோம், உங்களோட பஜனையில் இருந்து இவருக்கு கை கிடச்சிடுத்து. அப்போ தான் தெரிஞ்சது இவருக்கு தம்பியாக இருந்தது பாண்டரங்கன்னு தெரிஞ்சது. இப்போ எங்கள் பிள்ளையும் மீட்டு கொடுத்துட்டேள் அப்படின்னார். நாமதேவர் கதறினார், எதுவுமே என் பலம் இல்லைம்மா. அவனிடத்தில் பண்ணக்கூடிய பஜனை, அவன் மேலே வைக்கிற நம்பிக்கை வீண் போகாது. அப்போ அவளுடைய குழந்தையை காப்பாற்றுற பகவானுக்கு உங்கள் குழந்தையும் காப்பாற்ற தெரியும், காப்பாற்றுவான். அன்னைக்கு அந்த கோரா கும்பர் குழந்தையை மீட்டு கொடுத்தவன் உங்கள் குழந்தைகளையும் அவள் கெட்ட வழக்கங்களோ இல்லாட்டி தேவையில்லாத குணங்களோ அதுலேருந்து மீட்டு கொடுப்பான். அவள் வாழ்க்கையும் நடத்தி காட்டுவான். இன்னும் எல்லாருமா சேர்ந்து பாண்டரங்கனை சேவிக்கலாம் அப்படின்னு உள்ளே போகலான்னு பார்த்தா, தேஜோமயமாக பாண்டரங்கனும் ருக்மிணி பிராட்டியுமே அந்த கூட்டத்தில் நடுவில் வந்து அப்படி இடுப்பில் கையை வச்சு நின்றுட்டா. தாயாரும் பெருமாளுமா. தாயார் அழகாக சிரிச்சா. இந்த குழந்தைய வா அப்படின்னா அது குடுகுடுன்னு ஓடி வந்தது. தாயார் தூக்கிண்டா. உடனே தாயார் பக்கத்தில் கோரா கும்பருடைய மனைவிகள் 2 பேருமே வந்தா. ஆசீர்வாதம் பண்ணா தாயார். குழந்தைக்கு முத்தம் கொடுத்தா. தாயார் அவள் கையில் கொடுத்தா. கொடுத்துட்டு கோரா கும்பர்கிட்ட சொன்னால், உன் சத்தியமெல்லாம் மாறி போயாச்சு, இன்னிலேருந்து புது வாழ்க்கை, 2 பேரோட ஒழுங்காக குடும்பம் நடத்தணும். இப்போ தொடமாட்டேன், கையை வெட்டிக்கிறேன், வேலையெல்லாம் பண்ணி எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுக்காத பெருமாளுக்கு. அவருக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது, யோகக்ஷேமம் மகாமியம் பண்ணுறார், ஆனால் அதுக்கு அப்படிலாம் பண்ணப்படாதுன்னு கோரா கும்பர் கையை கூப்பிட்டார். இல்லைம்மா, இதுக்கு மேலே அவசரமாக ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன், ஆவேசத்தில் ஒரு காரியம் பண்ண மாட்டேன். நம்ம அவசரத்தில் பல பேசிடுறோம், ஆவேசத்தில் சில காரியங்கள் பண்ணிடுறோம். அது பண்ண மாட்டேம்மா. தாயார் கொண்டாடினா. பாண்டரங்கன் இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டான். கோரா கும்பர் கதறினார், தம்பியா ஏன்பா வந்தார்? பகவான் சொன்னான், ரொம்ப நாளாக உனக்கு எதான பண்ணணும்னு ஆசை, வாய்ப்பே கிடைக்கல. நீ கையை வெட்டினவுடனே வேற வழியே இல்லை, நான் வந்தே ஆக வேண்டிய சங்கல்பம் வந்துடுத்து, அதனால் வந்தேன்.
சொன்னால் மலமூத்திரமெல்லாம் அலம்பி விட்டியேப்பா. என்னப்பா அது? அப்பா குழந்தையோட மலமூத்திரத்தை அலம்பி விட ஒரு விஷயமா? நீ எப்பேற்பட்ட பக்தி பண்ணியிருக்காய் அப்படின்னா. கோரா கும்பர் அப்படியே பகவான் நெஞ்சில் அப்படியே சாஞ்சார். பகவான் தலையை தடவி கொடுத்தார். அவர் அப்படியே போயிடலாமான்னு நினச்சார். பகவான் சொன்னேன், ஒழுங்காக வாழற வழியே பார். இப்போ தான் 2வது கல்யாணம் பண்ணிருக்கா, அவள் பாட்டு தேமே நின்றுருக்கா. பாவம் என்னமோ நடந்துட்டுருக்கு வீட்டில். இவ பாட்டு கையை வெட்டிக்கிறா, அவள் பாட்டு குழந்தைய காணன்றா, இவள் பாட்டுக்கு இப்படி தேமேன்னு நிற்கிற. கல்யாணம் ஆனதோட அப்படியே நிற்கிறா. அவளோட உருப்படியாக குடும்பம் நடத்துன்னு சொன்னோடனே நாமதேவர் எல்லாரையும் தன் வீட்டுக்கு அழிச்சுட்டு போகிறார். அழகாக சாப்பிடலாம் சொல்கிறார். எல்லாரும் சந்தோஷமாக கிளம்பினார்கள். அப்போ ருக்மிணி பிராட்டி கேட்குறா பவுண்டரங்கனை பார்த்து, பிரபு அந்த குழந்தைக்கு தான் விதி முடிஞ்சுடுத்து, எப்படி அந்த குழந்தைய திருப்பி கொண்டு வந்தேள் அப்படின்னார். பகவான் சிரிச்சான், என்னால் முடியாதுன்னு நினச்சியோன்னு. அப்படி இல்லை பிரபு, ஆனால் அந்த குழந்தைகிட்ட ஒரு வித்தியாசம் எனக்கு தெரியறது அப்படின்னா. பகவான் சிரிச்சான், கண்டுபிடிச்சிட்டியான்னா. இல்லை அதான் உங்ககிட்டயே கேட்குறேன்னார். பகவான் சொன்னான், அந்த குழந்தையே நான் தான்னுட்டான். தானே இவ்வளவும் பண்ணுறானா ஒரு கோரா கும்பருக்கு. தானே வாத்தில் குழந்தையா போயிட்டானா. எப்படி கோகுலத்தை ஒரு வீட்டுக்கும் குழந்தையா போனானோ அதே போல் பாண்டுரங்கன் கோரா கும்பர் வீட்டில் தன்னையே குழந்தையா சமர்ப்பணம் பண்ணிட்டான். அவ்வளவு வசத்தி இந்த விட்டலன். இப்போ விட்டலனை பிடிச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இன்னும் நிறைய வைபவங்கள் உண்டு. நாளையோட இந்த இடத்துல இப்போதைக்கு விட்டலனை பிடிக்கிறது, விட்டலனை பிடின்ற தலைப்பு முடிகிறது. நான் கூட நேற்று சொல்லிட்டு பேசாமல் அடுத்து விட்டலனை பிடி பார்ட் 2 பார்ட் 3 இப்படி போயிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நாமதேவர் சரித்திரமே முடியலை. நாமதேவர் சரித்திரத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற பக்தா சரித்திரமே இல்லை. இன்னும் ஞானேஸ்வர் வந்தால் அதுவே 1 வாரம் போகும். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போதைக்கு விட்டலனை பிடி, அதுக்கப்புறம் பாண்டுரங்கனை பிடி. தலைப்பு மாற்றி மாற்றி சொல்லுவோம். ஆக மொத்தம் சொல்ல போகிறது பாண்டுரங்க விஜயம். ஆமான்றான் ஆடி ஆடி பகவான் நடத்தி காட்டுவான். எல்லாரும் கூடியிருந்து குளிர்வோம். ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. जय सद्गुरु महाराज की. समस्त भागवदल को गोविंद नाम संकीर्तनम. जय जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கி ஜெய். ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா की. जय श्री ताम्रबरणी माता की. सर्वत्र रामानुज नाम संकीर्तनम रामानुजा. जय श्री बाहंबिरियाल समेत श्री शंकर रामेश्वर स्वामी की. श्री जय श्री देवी भूदेवी समेत श्री वैकुंठपति பெருமாள் வெற்றிவேல் முருகனுக்கு. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की.
जय बोलो चंद्रभागा माता की, जय बोलो कूर्मदास महाराज की, जय बोलो रागा कुम्हार महाराज की, जय बोलो घोरा कुम्हार महाराज की, जय बोलो संत नामदेव महाराज की, जय बोलो संत ज्ञानेश्वर महाराज की। पुंडलीकवरधा राम कृष्ण हरि। இந்த விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டுருக்கோம். என்னோடய ஐடி பார்த்தோன்னா அதில் எல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. இது வரைக்கும் எனக்கு ரெக்கார்ட் பண்ண எல்லாமே கேட்கலாம். இன்னி வரைக்கும் என்னோடய சத்சங்கம் எல்லாமே ஃபேஸ்புக்கில் இருக்குது. அப்படியே டவுன்லோட் பண்ணி கேட்கலாம். ராதே கிருஷ்ணன்.